வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு கேரளா டிஷ் பண்ணலாம். நேந்திரம் பழத்தில் பாயசம் பண்ணுறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். அதை இட்லி குக்கரில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். பாயசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கோகனட் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அந்த கோகனட் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது லைட்டாக அது ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இதில் கேஷ்யூ நட் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கேஷ்யூ கலரும் சேஞ்ச் ஆன பிறகு நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த வேக வச்ச பனானாவை நான் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பனானா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி தான் நான் பிளெண்ட் பண்ணேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் ஆட் பண்ண அந்த பனானா பேஸ்ட் கொஞ்சம் திக்கானதும் நான் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிற வரையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. வெல்லம் ஆட் பண்ண பிறகு அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போது ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் பிழிகிறோன்னா ஃபஸ்ட்டு எடுக்கிற தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கும். அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2வது எடுக்கிற தேங்காய் பால் தின்னாக இருக்கும். அதை தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நம்ம ஆட் பண்ண தேங்காய் பால் கொஞ்சம் நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸு கோகோனட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் பாயசம்லாம் செய்ய சொல்ல பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிரும். பாயசம் குடிக்க சொல்ல நம்ம ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த கோகோனட் பீஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட சொல்ல நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ நம்ம திக்காக இருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். திக்காக இருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் வேணும்னா இன்னும் ஒரு நேந்திரம் பழம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு நேந்திரம் பழம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் பாயசம். இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.